இது வந்து என்ன அப்படின்னா இடுப்பெலும்பு. சரியா? இது வந்து என்னது? இடுப்பெலும்பு. அதே மாதிரி பின்பக்கம் பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு? இங்க ஒரு தட்டையான எலும்புகள் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது? குட்டையான எலும்பு எங்க இருக்குது? குட்டையான எலும்பு எங்க இருக்குன்னா இது ஊசியான எலும்பு கையா எங்க இருக்கு அப்படின்னா பின்பக்கத்துல இந்த முள் எலும்பு சொல்லுவோம்ல, இதுதான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஊசியா இருக்கும். சரியா? அதே மாதிரி தோள்பட்டை இருக்குல்ல, இது மார்பெலும்புன்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவாங்க? மார்பெலும்பு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னது அப்படின்னா விலா எலும்புகள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது வந்து என்ன சொல்லுவோம்? விலா எலும்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே அதுக்கப்புறம் இங்க இருந்து இது வரைக்கும் கீழே இருக்கு பாத்தீங்களா, இது வந்து முள்ளெலும்பு அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவோம். முள்ளெலும்பு அல்லது முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து என்னது? ஸோ இப்போ அந்த முக்கியமான உறுப்பை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு எலும்பு எது? இது மண்டை ஓடு. சரியா? ஸோ இந்த மண்டை ஓடு ரொம்ப நமக்கு வந்து முக்கியமான ஒன்று. அதனால தான் வந்து வயிற்றுல இந்த காதுக்குள்ள நம்மகிட்ட 2 காது இருக்குதா? நம்மகிட்ட 2 காது இருக்கு. 2 காதுக்குள்ள ஒரு காதுல எத்தனை எலும்பு இருக்கும் அப்படின்னா 3 எலும்பு இருக்கும். அப்ப 2 காதுல 6 எலும்பு ஆச்சு. சரியா? புரிஞ்சா? அதுக்கப்புறம் இந்த தாடை இருக்குல்ல, தாடையில நம்ம கீழே உள்ள அசைதா மட்டும்தான் அசைதா. நம்ம ஏதாவது ஃபுட்டு சாப்பிடுறோம் அப்படின்னா மேல உள்ள தாடை என்ன பண்ணாது? அசையாது. அப்ப கீழே உள்ள தாடை மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து அசையும். அப்படிங்கிறப்போ இந்த கீழ் தாடை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு எலும்பு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நாவடி எலும்பு எத்தனை இருக்குது? 1 இருக்கு.